ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பக்கத்தில் மீனா மீனா ஆண்டிக்கு வயசு 38 இருக்கும். இவங்களுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. மீனா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஏதாச்சும் வாசலில் காய்கறி வண்டி இல்லை ஏதாச்சும் சேல்ஸுக்கு வந்தாங்கன்னா உடனே மீனா ஆண்டி வந்து வாங்குவாங்க. ஒரு நாள் காய்கறி வண்டி வந்தது. மீனாவும் அந்த காய்கறிலாம் வாங்கிறதுக்கு வெளியே வந்து நின்னான். நம்ம வீட்டில் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் வாங்கினு வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தள்ளு வண்டியில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். மீனா பக்கத்தில் நிற்கும்போது மீனா அப்போ தான் தலைக்கு குளிச்சுட்டு வந்தா போல இருக்கு. அந்த ஷாம்பு வாசனைலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே காய்கறியை வாங்குற மாதிரி மீனாவை பார்த்துட்டு இருந்தேன். மீனாவும் கவனித்தேன் நான் பார்க்குறத. சரி, இவளை தடவனா ஏதாச்சும் சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என் கையால் மீனாவோட பின்புறத்தை தடவ ஆரம்பித்தேன். பக்கத்து வீட்டு பையன் தானே சொல்லிட்டு அவளும் அமைதியாகவே இருந்தா. சரி, நல்லா ஆசை தீர தடவிட்டு வெங்காயமும் தக்காளியும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததும் எனக்கு மீனா நினப்பாவே இருந்தது. என்னடா அது, தடவைனா கூட அமைதியாகவே இருக்காளே, இவளை கேட்டுருவோமா, நம்ம சந்தோஷத்துக்கு இடம் கொடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, மறுபடியும் அந்த தள்ளு வண்டிக்காரன் வரும்போது திரும்ப நிற்கலாம் சொல்லிட்டு 2 நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். தள்ளு வண்டிக்காரன் வந்தான். சரி, மீனாவும் அந்த காய்கறி வாங்க வந்தா. அப்போ இந்த சமயம் என்ன பண்ணேன்னா, அவளோட மார்பகத்தை தெரியாமல் கையில் இடிக்கிற மாதிரி அப்படியே தடவிக்கிட்டே நின்னேன். அவளும் காய்கறி எடுக்கும்போது அந்த மார்பகத்தை நான் கையில் இடிக்கிறேன்னு தெரிஞ்சும் அப்படியே நின்றுட்டே இருந்தா. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இடிச்சுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டு நான் சந்தோஷமாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டா. நானும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். சரி, மீனா கிட்டே எப்படியாச்சும் பேசுவோமேன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போனேன். ஆண்டி, கொஞ்சம் கத்தி இருந்தால் கொடுங்களேன், வீட்டில் கத்தி வந்து ரொம்ப கூராகவே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்குது, நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி தரேன்னு. கத்தியும் கொடுத்தா. எடுத்துன்னு வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு, சரி திரும்ப கொடுக்க போகணுமே, இவ்வளோ சீக்கிரம் போகணுமா, கொஞ்சம் லேட்டாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னதும் ஆண்டின்னு கூப்பிட்டேன். வரவே இல்லை. சரி, அந்த கதவு சாவி போகிற வழியாக நான் பார்த்தேன். மீனா அப்போ தான் குளிச்சா போல இருக்கு. குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு இருந்தா. எனக்கு அதை பார்த்ததும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ரசிக்க ஆரம்பித்து என்னோடய தம்பியும் நான் கொஞ்சம் குலுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கதவு திறந்தா. வா உள்ள அப்படின்னா. நானும் போனேன். என்னங்க கத்தி கொடுக்க போடலான்னு தான் வந்தேன் அப்படின்னேன். சரி, என்ன காய்கறிலாம் கட் பண்ணிட்டியா அப்படின்னாங்க. கட் பண்ணிட்டேன்னு. ஆமாம், நீ என்ன அன்றைக்கி நான் வண்டியில் காய்கறி வாங்கும்போது அந்த தடவுறேன் அப்படின்னாங்க. ஓ, நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு கேட்டேன். கவனிக்காமல் இருப்பேனா அப்படின்னேன். அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னேன். ஆமாம், நீ தடவுந்து நல்லா இருந்தது, அவர் கூட அந்த மாதிரி தடவந்தில்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. சரி, எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம 2 பேரும் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். நீ எந்த மாதிரி வேலை செய்வ அப்படின்னாங்க. வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் எந்த மாதிரி வேலை பார்ப்பேன் அப்படின்னு. உடனே என்ன சொன்னாங்க, சரி மத்தியானமாக ஒரு 2-3 மணிக்கு வா அப்படின்னாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா பெர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போனேன். போனதும் மீனா கதவை திறந்தா. உள்ளே வா அப்படின்னா. உள்ளே போனதும் கதவை தாள் போட்டதும் சரி, எனக்கு ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறுத்தி நிதானமாக பண்ணணும் அப்படின்னா.
சரி, நீ எப்படி சொல்கிறியோ நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே என் முன்னாடி மீனா நின்னான். நின்னதும் அவளோட சேலையை விளக்கிட்டு காமிச்சா. பாரு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா. பிடிக்காமல் இருக்குமா, பிடிச்சதால் தான் நான் தடவினேன் அப்படின்னேன். இல்லைடா, நீ தான் மொத்தமாக பார்க்கலையே, மொத்தமாக பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி காமிக்க ஆரம்பித்தா. காமிச்சதும் நமக்கு சும்மா தூரத்துலேருந்து பார்த்தாலே தம்பி எழுந்திப்பான் விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி இவ மொத்தமாக காமிச்சதும் என்னோடய தம்பி கட்டு கடுகாமல் அப்படியே எழுஞ்சி நின்னான். நின்னதும் அப்படியே கட்டி அணைக்க ஆரம்பித்தேன். கட்டி அணைக்க ஆரம்பித்து அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு, கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு, அவளோட மூக்கோட மூக்கு ஒராசி உதட்ட சுவைக்க ஆரம்பித்தேன். சுவைக்க ஆரம்பிக்கும்போது திடீர்னு அவள் என்னோடய தடியை பிடிச்சிக்கிட்டா கெட்டிமா. நான் கேட்டேன், என்ன அப்படின்னு. ஆமாம், எனக்கு இதை பஸ்ஸு கம்பியை பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தடியை பிடிச்சி நல்லா தடவ ஆரம்பித்து அப்படியே வாயில் சுவைக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதிகமாக ஆர்வம் ஆனதும் அவளை கட்டிலில் படுக்க வச்சு கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் முழுமையாக முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்து அவளோட மார்பகங்களில் கசைக்க ஆரம்பித்தேன். மார்பகங்களில் கசக்கிட்டே அப்படியே காம்புகளை சுவைக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே மீனாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி மூடி திறந்துட்டு இருந்தா. என்னன்னு. ஆமாம், நீ முளையை கடிக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு அப்படியே சொர்க்கமே தருது அப்படின்னா. அதுக்கப்புறம் பெண்ணுறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன். சுவைக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே நல்லா தலையை தடவும் ஆரம்பித்தா. தடவிக்கிட்டே சொன்னான், இந்த மாதிரி அவங்க கூட அவ்வளோவா பண்ணுறதில்ல, கல்யாணம் ஆன புதுசில் மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசையாக இருந்தால் வருவான், தூக்குவான், வேலை செய்வான், போய் நேர்ந்துருவான். இந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதானே பெண்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கீழே சுவைக்க சொன்னான். நானும் பெண்ணுறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மெதுவாக தடி எடுத்து உள்ளே விட்டு ஆரம்பிச்சுட்டு 2 மார்புகளையும் கசக்கிட்டே செய்ய சொன்னான். நானும் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே மார்பகங்களில் கசக்கிட்டே வேலையை செய்ய ஆரம்பித்தேன். சூடாக அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிது. தண்ணி வந்ததும் நான் சொன்னேன், நான் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இல்லைடா, தண்ணி வரும்போது தான் தாகமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விடு பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். நானும் விட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். சரி இருடா, நான் போயிட்டு உனக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு ஜூஸ் கொண்டு வந்தான். ஜூஸ் கொண்டு வந்ததும் இதை குடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா உடம்பு ஹெல்த்தியாக ஸ்டெமினாவாக இருக்கும்னா. சரி, இப்போ இன்னொரு வாட்டி ரெடி ஆகிட்டா போல இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் தூக்கி காக்க ஆரம்பித்தா. தூக்கி காட்டினதும் நம்ம தான் எப்போதான் பசி தீருன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போமே. இப்படி தூக்கி காமிச்சதும் அமைதியாக இருக்க முடியுமா? மறுபடியும் அவளோட மார்பகங்களில் சுவைச்சிக்கிட்டு வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். பொதுவாகவே நம்ம பக்கத்து வீடு எதிர் வீட்டு ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா, யார் ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு ரொம்ப ரசிக்கிறாங்களோ சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மேலே ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு நம்ம முழுமையாக திருப்தி கொடுத்தே ஆகணும். மேலேயும் கீழே நம்ம மாற்றி மாற்றி சுவைக்க ஆரம்பித்தோம்னா அவங்க புருஷனை கூட மறந்துட்டு நம்ம கூடயே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். Bye-bye.